வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு 100க்கு 70% மக்கள் இந்த உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஓவர் வெயிட்டுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், இந்த ஓவர் வெயிட் அப்படிங்கிறது பல நோய்களுக்கு காரணமா இருக்குது. இதய நோய்கள், சர்க்கரை வியாதி, சில சர்டைன் டைப் ஆஃப் கேன்சர்ஸ், லிவர் டிசீஸ் இந்த மாதிரி பல நோய்களுக்கு இந்த உடல் பருமன் காரணமா இருக்குது. இந்த உடல் பருமனை நீங்க கவனிக்காம விடுறது அப்படிங்கிறது நாளடைவில் உங்களுக்கு பெரிய வியாதிகளை கொண்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் கோலா வச்சுக்கிட்டு இந்த உடல் பருமனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பார்க்கணும். பொதுவாக உடல் பருமனுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு ஹெரிடிட்டி ஃபேக்டர், அதாவது அம்மா அப்பா இல்லைன்னா தாத்தா பாட்டிக்கு உடல் பருமன் இருந்து அவங்களோட ஜீன் மூலமா பரவி ஒரு சிலருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு உடல் உழைப்பு இல்லாதது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட ஒர்க் பேட்டர்னால எல்லாருமே உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடலுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதனாலையும் உங்களுக்கு இந்த வெயிட் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது சில தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் வெயிட் அதிகமாயிட்டு போகுது. நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு சில பாடியில் சில ஹார்மோன் செக்ரீஷனோட லெவல் மாறுபடும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போதும். ஸோ அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு வகையான காரணம் தான் உங்களோட ஒபிசிட்டிக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உணவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட ஃபுட் ஹேபிட், உணவு பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சரியான முறையில் இல்லை. அதுவும் இந்த உடல் எடைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட உடல் எடைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உணவு பழக்கம் வழக்கம் முக்கிய காரணமாக இருந்ததுன்னா அந்த உணவு பழக்க வழக்கத்தை எப்படி மாற்றி அமைக்கணும், எப்படி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான முடிவு இருந்தது அப்படின்னா இந்த வெயிட் லாஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வேர்ல்டில் டெய்லி ஒரு டயட் வெயிட் லாஸ்க்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய ஹெல்த் கோச், நிறைய ஜிம் ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லி நிறைய பேக்கேஜஸ் கொடுத்து, நிறைய டயட்ஸ் கொடுத்து, புதுசாக நிறைய டயட்ஸ் கொடுத்து மக்களை இழுக்கிறாங்க. பொதுவாக அந்த டயட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஜீரோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்டே, அதாவது மாவு சத்தே இல்லாமல் இருக்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வர்றாங்க. இந்த தவறு இது முற்றிலுமாக தவறு. பொதுவாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ்டாக எல்லா உணவுப் பொருட்களும் இருக்கிற மாதிரி சாப்பிட்டு அதில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்களோ அதுதான் ஒரு பெர்மனன்ட் வெயிட் லாஸாக இருக்கும். இப்போ நிறைய டயட்ஸில் வெறும் சிக்கன் மட்டனாக சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறாங்க, நிறைய எக்காக சாப்பிட்டு வெயிட் குறைக்கிறாங்க, சாதமே எடுக்கிறதில்ல, சப்பாத்தி எடுக்கிறதில்ல, அரிசி உணவுகள் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டயட் பேட்டர்ன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டயட் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். பட் இந்த டயட்டை உங்களால் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் நீங்கள் ஒரு டெய்லி சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு, முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டு அரிசி உணவுகளை தொடாமல் இருந்தாலும் எத்தனை நாள் அந்த மாதிரி டயட்டை உங்களால் எடுக்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மல் டயட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்போ நார்மல் டயட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? நீங்கள் எவ்வளோ கிலோ வெயிட் குறைச்சிங்களோ அதை விட எக்ஸஸாக வெயிட் கெயின் பண்ணுறது தான் ஆகும் நார்மல் டயட்டுக்கு வரும்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ன டயட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க? நார்மல் டயட் தான் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த நார்மல் டயட்டில் என்னென்ன சின்ன நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அந்த தப்பை எப்படி சரி பண்ணி டயட்டில் என்னென்ன சின்ன மாடிஃபிகேஷனை கொண்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ கிலோ வெயிட் நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். லைக் உங்களோட பிஎம்ஐ வேல்யூ என்ன, பாடி மாஸ் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, ஐடியல் பாடி வெயிட் என்ன, உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நீங்கள் இருக்கிறீங்களா, எக்ஸஸாக இருக்கிறீங்கன்னா எத்தனை கிலோ கூட இருக்கிறீங்க. இப்போ ஒரு 10-15 கிலோ நீங்கள் கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 10-15 கிலோவை மாதத்துக்கு எத்தனை கிலோவாக குறைச்சி இந்த 15 கிலோவை குறைக்க முடியும், இந்த மாதிரி டீட்டெயிலாக பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேர் பண்ணிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவாங்க.
இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லோ கேலரி இருக்கிற மாதிரி டயட் கொடுக்குறாங்க. அதாவது 800 கேலரி 900 கேலரி இருக்கிற மாதிரிலாம் டயட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டயட் எடுக்கிறச்ச என்ன ஆகும்னா உங்களோட பாடியில் வந்து நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது. கிளினிக்லாம் இதை நாங்கள் நிறைய பேஷண்ட் கிட்ட பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட், பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருமே செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2200 கேலரி இருக்கிற மாதிரி நீங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிடணும். ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1600லேருந்து ஒரு 1800 கேலரி இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிடணும். அப்போ பேலன்ஸ் ஒரு 500 கலரி உங்கள் உடம்புக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உடம்பு பாடியில் அது சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஃபேட்டை கரைச்சி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டயட் நீங்கள் எடுக்கணுமே தவிர எடுத்த உடனே 800 கலரி 1000 கலரின் டயட் எடுக்கும்போது உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும். இந்த ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காம இருந்தாலும் உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஒவ்வொன்றும் ரன் ஆகிட்டு இருக்குது. உங்களோட ஹார்ட் பீட் பண்ணுது, நீங்கள் சுவாசிக்கிறீங்க, உங்களோட ஸ்கின் அதோட வேலையை பார்த்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இயங்குறதுக்கு சக்தி தேவை, சில கலோரிகள் தேவை. அந்த கேலரி என்ன அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுதான் ஒரு ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட். இப்போ ஒரு மென்னாக இருந்தால் அவங்களுக்கு தனியான ஃபார்முலாஸ் இருக்குது, உமனாக இருந்தால் அவங்களுக்கு தனியான ஃபார்முலாஸ் இருக்குது. ஆஸ் அ டைட்டிஷியனாக நீங்கள் ஒரு டைட்டிஷியனை பார்க்கும்போது அந்த டைட்டிஷியன் உங்களோட பிஎம்ஐ வேல்யூ என்ன, ஐடியல் பாடி வெயிட் என்ன, உங்களோட பிஎம்ஆர் வேல்யூ, இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உங்கள் பாடியோட நார்மல் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ கேலரி தேவைப்படுது அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணணும். அந்த கேலரிக்கு குறைஞ்சி நீங்கள் டயட் எடுக்கக்கூடாது, உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை குறைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளோட சேர்த்து எந்த மாதிரி கேலரி ஃபுட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா உங்களோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் டயட் எடுக்க ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் டயட்டிஷியன் இல்லைன்னா டாக்டரை பார்த்து எவ்வளோ கிலோ நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் பாடியோட ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களோட பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது, உங்களோட ஐடியல் பாடி வெயிட் என்ன, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் எவ்வளோ இருக்கணும், ஸோ எவ்வளோ கிலோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும், அந்த வெயிட்டை குறைக்கிறச்ச என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் குறைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக ஒரு டயட்டிஷியனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ கேலரி தேவைப்படுது, அந்த கேலரியோட எவ்வளோ கேலரி சேர்த்து கொடுக்கும்போது இந்த வெயிட் லாஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எப்படி டயர்ட்னஸ் இல்லாமல் வெயிட் குறைக்கிறது, எப்படி ஹெல்த்தியாக வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பொதுவாக வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஃபேட் தான் குறையணுமே தவிர மசில் லாஸ் ஆகக்கூடாது. மசில் லாஸ் ஆனது அப்படின்னா அது ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது. அது வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளமாக கொண்டு வரும். நிறைய பேஷண்ட்டை கிளினிக்லாம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு மாதத்தில் 10 கிலோ 12 கிலோ 8 கிலோன்னு குறைக்கிறாங்க. அப்படி குறைக்கும் போது உங்களுக்கு மசில் தான் லாஸ் ஆகுதே தவிர பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து லாஸ் ஆகிறது இல்லை. அந்த மாதிரியான வெயிட் லாஸ் அப்படிங்கிறது முதல்ல தப்பு. நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா உங்களோட மசில் லாஸ் ஆகாமல் நீங்கள் பாடியில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய கொழுப்புகள் தான் குறைய ஆரம்பிக்கணும். நல்ல கொழுப்புகள் இருக்கணும், கெட்ட கொழுப்புகள் குறையணும். அதுக்கு தகுந்த மாதிரி டயட்டை நீங்கள் மேக் பண்ணி அது மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் கொண்டு வரணும். சர்டைன் ஒரே டைப் ஆஃப் இருக்கக்கூடிய டயட்ஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் டயட்னு சொல்லுவாங்க, ஜீரோ கார்ப் டயட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டயட்ஸில் வந்து இருக்காமல் பேலன்ஸ்டாக எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வெயிட் குறைச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் பண்ணுற வெயிட் லாஸ்னால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் குறைக்கிற வெயிட்டும் பர்மனண்ட்டாக இருக்கும். எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டு நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். சர்டைன் டைப் ஆஃப் டயட்டுக்குள்ளே உள்ளே போகாமல் எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டான சாப்பாடுகளை சாப்பிட்டு அது மூலமாக வெயிட் குறைச்சோம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் தான் ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸாக இருக்கும், எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களோட இப்போ இருக்கக்கூடிய டயட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 24 ஹவர்ஸில் நேற்று காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களாம் அனலைஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் நீங்கள் என்னென்ன தேவையில்லாமல் சாப்பிட்ருக்கிறீங்க, எவ்வளோ ஆயில் எடுத்துருக்கிறீங்க,
எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துருக்கிறீங்க, ஏதாவது பேலன்ஸ்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்களாக அனலைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அன்வான்டாக அதில் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்களோ அதெல்லாம் முதல்ல கட் பண்ணணும். கட் பண்ணிக்கிட்டு உங்கள் சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ கார்ப் டயட், அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு அரிசி உணவுகளும் இல்லாமல் நல்ல காய்கறிகளோ பழங்களோ ஒரு வேளை உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மதிய வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் நிறைய சாப்பாடு வச்சு அதில் குழம்பு ஊற்றி கூட்டு பொரியல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிடாம பேலன்ஸ்டாக எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அப்படியே உங்கள் பிளேட் போர்ஷன் சைஸை மாற்றுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நார்மலாக சாதம் வச்சு சாப்பிடுவீங்களோ அதே அளவுக்கு காய்கறிகளையும் கீரைகளையும் மாற்றிட்டு எந்த அளவுக்கு காய்கறி கீரை வச்சு வழக்கமாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க. சொல்கிற கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். வழக்கமாக நீங்கள் எவ்வளோ சாதம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வழக்கமாக காய்கறி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாதத்தை எடுத்துக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாதத்தோட அளவு ஒரு 200 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேக வச்சு சாதத்தோட அளவு 200 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா வயிறு நிறையிற அளவுக்கு நீங்கள் காய்கறிகளையும் கீரைகளையும் சாப்பிடுங்க. காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிழங்கு வகைகளை அதிகமாக எடுக்க வேண்டாம். பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக சீசனல் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க. தண்ணி சத்து அதிகமாக உள்ள காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க. காய்கறிகள்னு உடனே நல்லா காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் வாங்கி சாப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன காய்கறி ரொம்ப சீப்பாக விலை கம்மியாக பெஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். நல்லா வயிறு நிறையிற அளவுக்கு காய்கறிகளையும் கீரைகளையும் சேர்த்துக்கோங்க. அவிச்ச முட்டைகளை உங்களோட உணவுகளில் சேர்த்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கரு தான் நல்லது, மஞ்சக்கரு கெட்டது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. முழு முட்டையாகவே அவிச்ச முட்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணைக்கு அதில் எந்த தப்புமே கிடையாது. மதியம் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா தோல் எல்லாம் நீக்கிட்டு தோல் இல்லாத சிக்கனாக எடுத்து பாயிலிங் மெத்தடில் குக் பண்ணி சாப்பிடுங்க. சும்மா எண்ணெயில் போட்டு வறுக்காமல் பொரிக்காமல் பாயிலிங் மெத்தடில் ஒரு குழம்பாவோ கிரேவியாவோ வச்சு சாப்பிடுங்க. அதுவும் ரொம்ப பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முட்டைகள் எடுத்துக்கோங்க. கடல் உணவுகள் எடுத்துக்கலாம். மீன் வெரைட்டிஸ் நிறைய எடுத்துக்கலாம். மீனில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், மீனை பொரிக்கிறது வறுக்கிறது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு குழம்பு ஃபார்ம்லையோ கிரேவி ஃபார்ம்லையோ இல்லை ஒரு அவியலாவோ மீனை வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்ன மீன் வெரைட்டிஸ் சாப்பிடுங்க. நெத்திலி மீன், ஊளி மீன், மத்தி மீன், சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தி மீன், இந்த மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகளை உங்களோட உணவுகளில் பாயிலிங் மெத்தடில் எடுத்துக்கோங்க. வறுக்காதீங்க, பொரிக்காதீங்க. அதெல்லாம் முதல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் பால், டீ, காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா கொழுப்பில்லாத பாலுக்கு முதல்ல மாறுங்க. இல்லை கொழுப்பில்லாத பால் எங்களுக்கு கிடைக்காது, நார்மலாக கடைகளில் விற்கக்கூடிய பேக்கெட் அப்படின்னா 1 டம்ளர் பாலுக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு காய்ச்சி ஆடையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் காஃபியோ டீயோ நீங்கள் எதை மேக் பண்ணி குடிங்க. சுகர் லெவலை போடுற சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆஃப் சால்ட் போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. சால்ட் இல்லாமல் சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஆஃப் சால்ட் போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டயட் மாடிஃபிகேஷனை உங்களோட உடம்புல கொண்டு வாங்க. நைட்டும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது டால், காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு பேசிக்காக எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2200 கேலரி தேவைப்படுது. நீங்கள் ஒரு 1500 கேலரி சாப்பிட்றீங்க. அப்போ மீதி 700 கேலரிக்கு என்ன பண்ணும், உங்கள் உடம்பு ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிற ஃபேட்டை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி 1500 கிலோ கேலரியில் என்ன மாதிரி டயட்டை கொண்டு வரணும், பேலன்ஸ்டாக சாப்பிடணும், அந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அந்த வெயிட் லாஸ்னால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. எவ்வளோ வெயிட் நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த வெயிட் உங்களுக்கு திருப்பி ரீகெயினும் ஆகாது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுது அதை விட நம்ம கம்மியான டயட் எடுக்கும்போது உங்கள் பாடியில் சேர்த்துருக்கக்கூடிய ஃபேட் கரைஞ்சி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இதுதான் வெயிட் லாஸ்க்கு உள்ள கான்செப்ட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நன்றி.